திருச்சிற்றம்பலம். சிவபுராணம் 65 நேச அருள் புரிந்து நெஞ்சில் வஞ்சம் கெட பேராது நின்ற பெருங்கருணை பேராரே ஆரா அமுதே அளவிலா பெம்மானே ஓராதார் உள்ளத்து ஒளிக்கும் ஒளியானே நீராய் உருக்கியன் ஆருயிராய் நின்றானே இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே அன்பருக்கு அன்பனே யாவையுமாய் அல்லையுமாய் சோதியனே துன்னிருளே தோன்றா பெருமையனே ஆதியனே அந்தம் நடுவாகி அல்லானே ஈர்த்து என்னை ஆட்கொண்ட எந்தை பெருமானே கூர்த்தமி ஞானத்தால் கொண்டுணர்வார் தம் கருத்தின் நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுண்ணுணர்வே போக்கும் வரவும் புணருமிலா புண்ணியனே காக்கும் எம் காவலனே காண்பரிய பேரொளியே ஆற்றின்ப வெள்ளமே அத்தாமிக்காய் நின்ற தோற்றச் சுடரொளியாய் சொல்லாத நுண்ணுணர்வாய் மாற்றமாம் வையகத்தின் வெவ்வேறே வந்தறிவாம் தேற்றனே தேற்ற தெளிவே என் சிந்தனையுள் ஊற்றான உன்னார் அமுதே உடையானே வேற்று விகார விடக்குடம்பின் உட்கிடப்ப ஆற்றேன் எம் ஐயா அரணே ஓ என்றென்று போற்றி புகழ்ந்திருந்து பொய்கெட்டு மெய்யானார் மீட்டு இங்கு வந்து வினைப்பிறவி சாராமே கள்ளப் புலக்குரம்பை கட்டழிக்க வல்லானே நல்லுருளில் நட்டம் பயின்றாடும் நாதனே தில்லையுள் கூத்தனே தென்பாண்டி நாட்டானே அல்லல் பிறவி அறுப்பானே ஓ என்று சொல்லற்கு அறியானை சொல்லி திருவடிக்கீழ் சொல்லிய பாட்டின் பொருளுணர்ந்து சொல்லுவார் செல்வர் சிவபுரத்தின் உள்ளார் சிவனடிக்கீழ் பல்லோரும் ஏத்தப் பணிந்து. திருச்சிற்றம்பலம். தில்லையம்பலம். அன்பர் பெருமக்களே, காஞ்சிபுரம் சிவஞான அருள்நெறி அறக்கட்டளை நடத்துகின்ற திருவாசக தொடர் உரையில் இன்றைக்கு சிவபுராணத்தில் 4வது பகுதி பார்க்கிறோம். 65வது வரி நேச அருள் புரிந்து. நேசம்னா விருப்பம், அன்பு என்று பொருள். இறைவன் பாரபட்சமற்றவன், ஆனால் எல்லோரையும் நேசிக்கிறான், எல்லா உயிர்களையும் நேசிக்கிறான். அப்படி நேசிப்பதனால தான் அருள் புரிந்து. இந்த இடத்துல அருள் என்பது ஐந்தொழிலை குறிக்கும். உயிர்கள் மீது அன்பு கொண்டு அந்த உயிர்கள் கடை தேறுவதற்காக 5 தொழில்களை அருளாக புரிந்து அப்படி புரிவதன் வாயிலாக நெஞ்சில் வஞ்சம் கெட, அந்த 5 தொழிலை ஏற்கின்ற உயிர்களில் எது பக்குவம் பெறுகிறதோ அந்த உயிரினுடைய நெஞ்சத்தில் வஞ்சம் கெட, வஞ்சம் இருக்காது, பொறாமை போன்ற பூசல்கள் இருக்காது. அத்தகைய மனமுடையவர்களிடத்துல தான் பெருமான் என்ன செய்ய, பேராது நின்ற பெருங்கருணை பேரார், ஒரு பொழுதும் நீங்காமல் அவருடைய உள்ளத்தில் இருந்து கொண்டிருப்பார். அப்படி ஒரு கருத்தை சொல்கிறார், அது உண்மை. அடுத்தது ஆரா அமுதே, அந்த பெருமானை இந்த அடியார்கள் அன்பு செய்ய 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 அவனை அனுபவிப்பார்கள். அந்த அனுபவம் என்பது இன்ப அனுபவம். அந்த இன்ப அனுபவம் திகட்டாதுங்கிறார். உலகத்தில் எந்த இனிப்பை அளவுக்கு மீறி உண்டால் திகட்டும், ஆனால் பெருமானுடைய அருள் இன்பம் ஒரு காலம் திகட்டாது. எனவே ஆரா அமுதே என்று விளக்குகிறார். அளவிலா பெம்மானே, எதில் அளவு இலா?
அவனுடைய அந்த எங்கும் பறந்திருத்தல் பரவல் அதில் அளவு கிடையாது. அவனுடைய ஆற்றலுக்கு அளவு கிடையாது. அவனுடைய ஞானத்திற்கு அளவு கிடையாது. அவனுடைய இன்பத்திற்கு அளவு கிடையாது. இப்படி அளவிலா பெம்மானே என்று அவனை உணர்ந்து பாடுகிறார். ஓராதார் உள்ளத்து ஒளிக்கும் ஒளியானே. ஓர்தல் சிந்தித்தல். யார் சிந்திக்கவில்லையோ, பெருமானை பற்றி அன்பு கூர்ந்து சிந்திக்கவில்லையோ, அவருடைய உள்ளத்தில் பெருமான் வெளிப்பட மாட்டான், மறைந்து இருப்பான் என்று பேசுகிறார். உள்ளத்து ஒளிக்கும் ஒளியான். இந்த வார்த்தை தமிழில் தாங்க இப்படி இருக்குது. ஒளிங்கிற அந்த சொல்லை வைத்துக்கொண்டு நேர்மாறான பொருளை சொல்ல முடியும். ஒளித்தல் மறைந்திருத்தல், ஒளித்தல் ஒளிர்தல் அப்படின்னு. இந்த மாதிரி ஒரு மொழியை நீங்கள் உலகத்தில் எங்கேயும் பார்க்க முடியாது. அதை அப்படியே கையாளுகிறார். ஓராதார் உள்ளத்து ஒளிக்கும் ஒளியானே, நீராய் உருக்கி என் ஆருயிராய் நின்றானே. அவன் மீது அன்பு கூற 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 இந்த நெஞ்ச கனகள் என்ன பண்ணுன்னா நீர் போல உருகுங்கிறார். நீராய் உருக்கி, அப்படி பெருமான் செய்கிறான். நீராய் உருக்கி என் ஆருயிராய் நின்றானே, என் உயிருக்கு உயிராக அவன் நிற்கக்கூடிய பெருமானே என்று விളിக்கிறார். இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே. இன்பமும் துன்பமும் அவனுக்கு உண்டு, அவனுக்கு இல்லை. ரெண்டு கருத்தும் இருக்கும் முரண்பாடாக. ஆனால் பொருள் தெளிவாக இருக்கும். ஆன்மாக்களோடு பெருமான் எப்பொழுதும் உடனாக இருக்கிறான். அப்படி உடனாக இருந்தால்தான் ஆன்மாக்களால் இன்ப துன்பத்தை வினையின் பயனாக அனுபவிக்க முடியும். அவன் உடனாக இல்லை என்றால் எந்த ஆன்மாவினாலும் அனுபவிக்க முடியாது. அந்த வகையில் இன்பமும் துன்பமும் அவனுக்கு உண்டு. அதே நேரத்தில் அவனுடைய சொரூப இலக்கணம் என்று ஒன்று இருக்கிறது. இப்போ நம்ம சொன்னது பொது இலக்கணம். சிறப்பு இலக்கணத்தில் அவன் உயிரோடு எந்த விதமான பற்றும் இல்லாமல் இருப்பான் பரத்தில். அந்த நிலையில் அவனுக்கு இன்பமும் கிடையாது, துன்பமும் கிடையாது. அவன் அளவில் இன்பம் துன்பம் கிடையாது. நம்மோடு உடனாக இருக்கின்ற போது நம்முடைய இன்ப துன்பம் அவனுக்கு உண்டுங்கிறார். இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே, அன்பருக்கு அன்பனே. இது மிகப்பெரிய சிறப்பு. அன்பு என்பது பணிதல். உண்மையாகவே அடியார்கள் அவனை பணிந்தால் அவன் இவர்களை பணிவான். இப்போ சுந்தருடைய வரலாற்றில் பார்க்குறோம். சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய இல்லற வாழ்க்கையில் ஏற்பட்ட ஒரு சிக்கலுக்கு தீர்வு காண்பதற்கு நள்ளிரவில் 2 முறை தூது சென்றிருக்கிறான் என்று வரலாறு சொல்லுகிறது. அப்போ கருத்து என்னன்னு கேட்டால், நாம் அவன் மீது அன்பு செலுத்தினால், அவனை பணிந்தால் அவனும் நமக்கு பணிவான் என்பது கருத்து. அன்பருக்கு அன்பனே யாவையுமாய் அல்லையுமாம். இன்பத்துன்பு சொன்ன அதே விளக்கம் தான் இங்கேயும். எல்லா பொருளோடும் ஒன்றாகவும் வேறாகவும் உடனாகவும் இருக்கின்ற காரணத்தினால் அவன் யாவையுமாய் இருக்கிறான். அதே நேரத்தில் தனித்த நிலையில் அவன் எந்த பொருளாகவும் இல்லை. அவன் அவனாகத்தான் இருக்கிறான். யாவையுமாய் அல்லையுமாங்கிறார். அவனை சோதியனே துன்னிருளேங்கிறார். இதுவும் அற்புதமான ஒரு குறிப்பு. பார்ப்பதற்கு மேலோட்டமாக பார்த்தால் முரண்பாடு போல இருக்கும், ஆழ்ந்து பார்த்தால் முரண்பாடு இல்லை. மிகப்பெரிய சிறப்பு என்பது தெரியும். சோதியனே என்றால் அவனுடைய இயல்பு ஞானம், ஞான ஒளி. ஞானம் என்பதே ஒளிதான். ஞான ஒளியாக விளங்குபவனே என்பது கருத்து. அதே நேரத்தில் இறைவன் எப்படி எல்லா இடத்திலேயும் பரவி இருக்கிறானோ அதுபோல ஆணவமும் பரவி இருக்கிறது. இதெல்லாம் சித்தாந்தம் சொல்லுகின்ற செய்தி. ஆனால் ஆணவத்தினுடைய பரவல் என்பது சிவபெருமானுடைய பரவலுக்கு அடங்கி இருக்கும், அது மிகாது. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்திலேயும் தன்னுடைய ஞான ஒளியை பரப்பி இருக்கின்ற காரணத்தினால் அவன் சோதியனாக விளங்குகிறான். அதே நேரத்தில் எல்லா இடத்திலையும் பரவி இருக்கக்கூடிய ஆணவம் ஒரு சடப்பொருள் என்பதனால அது இயங்குவதற்காக அதனோடும் உடனாக இருக்கிறான். அந்த வகையில் அவன் துன்னிருளாக, துன்னிருள்னா நெருக்கமாக, நெருங்கிய இருள் என்று பொருள். அப்படி இருளாக இருக்கிறான். இந்த இதெல்லாம் நம்ம அனுபவத்திலேயே பார்க்கலாம். இப்போ இந்த இடத்துல ஒளி உண்டா என்றால் ஒளி உண்டு என்று நம்ம சொல்லுவோம். ஏனெனில் மின் விளக்குகள் எரிகின்றது. மின் விளக்கெல்லாம் நீங்கள் நிறுத்திட்டீங்கன்னா இந்த இடம் எப்படி இருக்கும்? இருளாகத்தான் இருக்கும். இருளுக்கும் ஒளிக்கும் ஒன்றே இடம். அவ்வளோதான் என்னுடைய சாத்திரம் சொல்லுகிறது. எங்கே இருள் இருக்கிறதோ அங்கே ஒளி இருக்கிறது, எங்கே ஒளி இருக்கிறதோ அங்கே இருள் இருக்கிறது. அதெல்லாம் சொல்கிறார். சோதிகனே துன்னிருளே தோன்றா பெரும் ஐயனேங்கிற. அவன் அருவத்தையும் தாண்டிய பரம்பொருள். அது அவன் தோன்ற மாட்டான், ஆனால் இருக்கிறான். அதுதான் அவனுக்குரிய பெருமை.
அப்புறம் ஆதியனே, இப்போ நமக்காக தோன்றுகிறான். ஆதியனே என்றால் தோன்றுபவனே என்று அர்த்தம். தோன்றுபவனே. அந்தம் நடுவாகி அல்லானே, அவன்தான் எல்லாவற்றுக்கும் ஆதியாகவும் இருக்கிறான், அந்தமாகவும் இருக்கிறான், இடையில நடுவாகவும் இருக்கிறான் நமக்காக. அதே நேரத்தில் அவன் தனித்த நிலையில் பார்த்தா அப்படியெல்லாம் இல்லாமல் இருக்கிறான். ஏன்னா இறைவனுக்கு ஆதியும் கிடையாது, அந்தமும் கிடையாது. இருந்தாலும் அது இறைவனாக இருக்க இயலாது. தனித்த நிலையில் ஆதியும் அந்தமும் அற்றவன். ஆனால் நம்மோடு கலக்கின்ற பொழுது ஆதியும் அந்தமும் உடையவன். அப்புறம் சொல்லுகிறார், ஈர்த்து என்னை ஆட்கொண்ட எந்தை பெருமானே. இதுதான் ரொம்ப ரொம்ப நுட்பமான அற்புதமான வரிகள். இப்போ நாம் ஒரு ஆன்மா கடைத்தேறிக்கொண்டே வருகிறது. அது எப்படியெல்லாம் கடைத்தேறி என்பதை நம்ம அவ்வளவு எளிதில் சொல்லிவிட முடியாது. ஒரு குறிப்பாக எப்படி ஒரு தாவரத்தில் பூ பூத்து பிஞ்சு வச்சு அது காயாகி கனியாகி வெளிப்படுகிறதோ அதுபோல் ஆன்மாவும் அப்படி இருக்கும். அனுபவ ரீதியாக அது பூத்து பிஞ்சாகி காயாகி கனியாகும். அந்த மாதிரி கனியாகுவது அவனுக்கு தான் தெரியும், நமக்கு தெரியாது. அந்த மாதிரி கனியாகின்ற பொழுது என்ன பண்ணான், அவன் ஈர்ப்பான். ஈர்த்து என்னை ஆட்கொண்ட எந்தை குரு. இதுதான் ஒரு வரலாற்று குறிப்பு. குதிரை வாங்குவதற்காக கடற்கரைக்கு சென்று கொண்டிருந்த பெருமானை, இந்த மணிவாசக பெருமானை இறைவன் என்ன பண்ணுறான்னா, ஆவுடையார் கோயில், இப்பொழுது ஆவுடையார் கோயில், அப்பொழுது திருப்பெருந்துறை, அங்கே குருந்த மரத்தில் எழுந்தொருளி ஈர்க்கிறான். போய்கொண்டே இருக்கிறவரை அவருடைய பணியை விட்டு, அவர் செல்லுகின்ற பாதையை விட்டு ஈர்க்கிறான். ஈர்த்து என்னை ஆட்கொண்ட எந்தை பெருமானே. இது வரலாற்று குறிப்பு. இது எல்லா ஆன்மாக்களுக்கும் இப்படி செய்வான். ஆனால் நமக்கு எப்போ செய்வாங்கிறது தான் நமக்கே தெரியாது, இல்லைங்களா? அதனால் நம்ம அதான் அவனோடு ஒன்றை ஏதோ ஒரு நிலையில் ஏதோ ஒரு காலத்தில் பக்குவம் அடைவோம். அப்போ நம்மையும் அவன் ஈர்ப்பான். ஈர்த்து என்னை ஆட்கொண்ட எந்தை பெருமானே, கூர்த்தமை ஞானத்தால் கொண்டு உணர்வார் தங்கருத்தின் நோக்கரிய நோக்கேங்கிறார். கூர்த்தமை ஞானம், இதெல்லாம் ரொம்ப அரிய சொல்லாட்சி. அது இதில் என்ன சொல்ல வர்றாருன்னா, ரொம்ப நுட்பமான கருத்து, ரொம்ப அதிர்ச்சியாக இருக்கும். வாரியாரே சொன்ன கருத்து தான். படித்தால் அறிவு வராது. வாரியார் இந்த கருத்து எங்கே தெரியுமா சொன்னார்? தருமபுர ஆதீன தமிழ் கல்லூரியில் பேசுகின்ற போது வாரியார் இந்த கருத்தை சொல்கிறார். அதாவது படிக்கக்கூடிய இடத்துல போய் படித்தால் அறிவு வராதுங்கிறார். உண்மை அது. படித்து அறிவு வந்தால் எல்லாரும் 100க்கு 100 வாங்கணும். வாங்கிறது இல்லையே. அப்போ படிச்சுலாம் அறிவு வரல. அறிவு எப்படி வரும் என்பதை நம்ம புரிந்து கொள்ளணும். இப்போ நமக்கு இயல்பாக அறியாமையும் கிடையாது, இயல்பாக அறிவும் கிடையாது. நமக்கு எப்படி அறியாமை வந்தது? அறியாமையுடைய ஆணவத்தை சார்ந்ததனால் அறியாமை வந்தது. இப்போ அறிவு எப்படி வரும்? அறிவு பொருளை சார்ந்தால் அறிவு வந்துடும். இவ்வளோதான் கருத்து. அப்போ அறிவு பொருள் இது எல்லாம் சிவம் ஒன்று தான் அறிவு பொருள். அப்போ சிவத்தை சார அறிவு வருமே தவிர படித்தெல்லாம் அறிவு வராது. படித்தெல்லாம் தகவல் கிடைக்கும், அவ்வளோதான். தகவல் அறிவு கிடைக்கும். தகவல் அறிவு என்பது அறிவு அல்ல, அது சிந்தனை தான் அறிவு. இதெல்லாம் ஆழ்ந்த பொருள். அதில் தான் சொல்கிறாரு, இந்த பெருமானை சார்ந்து பெறுகின்ற ஞானம் இருக்கிறது, அதுதான் மெய்ஞானம்ங்கிறார். அந்த மெய்ஞானம் எப்படிப்பட்டது என்றால் கூர்மையானது என்று பேசுகிறார். அப்போ ஒரு நொடியில் விளங்கி கொள்ளலாம். பார்க்கின்ற பொருள் எத்தகையது என்பதனை ஒரு நொடியில் உணர்ந்து கொள்கின்ற அந்த சிந்தனை அறிவு தான் கூர்த்த மெய்ஞானம். அந்த கூர்த்த மெய்ஞானத்தை உடையவர்கள் அருளாளர்கள், அடியார்கள். அவர்கள் அந்த ஞானத்தை கொண்டு உணர்வார், பெருமானை உணர்கிறார். அப்படி உணர்ந்தாலும் கூட தம் கருத்தின் நோக்கு அறிய நோக்கே முழுமையாக இறைவனை விளங்கிக் கொள்ள முடியாது. இது ரொம்ப 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 அற்புதமான கருத்து. திருவடி பேறு பெறுகின்ற அருளாளர்களாலும் இறைவனுடைய இயல்பினை, இறைவனுடைய ஞானத்தினை 100க்கு 100 முழுமையாக அறிந்து கொள்ள முடியாது. ஏன் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டோன்னா, உயிர் சாதாரண பொருள் அல்ல. ஒரு பழமொழி சொல்லுவாங்க, இடத்த கொடுத்தா மடத்தை பிடிங்கிடுவான். அதுபோல் பெருமானை அறிய ஆரம்பிச்சிட்டான்னா பெருமானுடைய சீட்டில் போய் இவன் உக்காந்துருவான், இந்த உயிர் போய் உக்காந்துரும். அதெல்லாம் ஒரு காலம் நடக்காது. அதாவது சித்தாந்தம் சொல்லுகிறது, திருவடி பேறு பெற்றாலும் உயிர் தான், சிவம் சிவந்தான், ரெண்டும் ஒன்றாகாது. இறைவனை சார்ந்து உயிர் இருக்கும், அதனால் ஞானத்தோடு இருக்கும், இன்பமாக இருக்கும், துன்பம் இல்லாமல் இருக்குமே தவிர ஒரு காலம் இறைவனாக ஆக இயலாது. அந்த கருத்தை தான் இங்கே சொல்கிறார். நோக்கரிய நோக்கே நுணுக்கு அறிய நுண்ணுணர்வேங்கிறார். நுண்ணுணர்வு ரொம்ப அற்புதமான, இதெல்லாம் எப்படி விளக்கிறதுனே தெரியல.
ஒரு ஒரு வகையில் விளக்குறதுன்னா, நம்முடைய உயிர் இருக்கிறதே அது எத்தகையது என்று திருமூலர் சொல்லுகிறார். பசுமாட்டினுடைய வாலில் இருக்கிற ஒரு முடியை எடுத்து அதில் குறுக்க 1000 கூறு போட்டால் அதில் ஒரு கூறு எவ்வளவோ அவ்வளவுதான் நம்முடைய உயிருங்கிறார். அது எவ்வளவு நுண்மையானது. இந்த உயிர் என்ன பண்ணுது அப்படின்னா, சூக்கம சரீரத்தோடு இருக்கின்ற நிலையில் ஒரு தந்தையினுடைய வயிற்றிலிருந்து தாயினுடைய வயிற்றுக்கு கர்ப்பப்பைக்கு போய் சேருகிறது. பெருமான் என்ன கூடவே அவனும் போயிடுறான். அவனும் போய் அந்த கர்ப்பப்பையில் உள்ளே உட்காந்துக்கிட்டு இந்த உயிருக்குரிய உடம்பை, அதை தூள உடம்பை உருவாக்கிக்கிட்டே இருக்கிறான். அது எவ்வளவு நுட்பமானது, யாரால் பண்ண முடியும்? இதை இறைவன் பண்ணுகிறார். அதனால தான் சொல்லுகிறார் நுண்ணுணர்வே என்று பேசுகிறார். அப்புறம் போக்கும் வரவும் புணர்வும் இயலா புண்ணியனேங்கிறார். நமக்கெல்லாம் போக்கு உண்டு, வரவு உண்டு, பிறக்கிறது உண்டு, சாகிறது உண்டு. பெருமானுக்கு அது எல்லாம் கிடையாது. ரெண்டாவது, நமக்கு புணர்வு உண்டு. புணர்வு என்றால் முன்னால் சொன்ன சேருதல். இப்போ உலகப் பொருளோடு சேருகிறோம். இப்போ ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா கணவனும் மனைவியும் உறவு கொள்கிறார்கள். இது எல்லாமே புணர்ச்சி தான். புணர்ச்சி இல்லாமல் வாழ்க்கை இல்லை. அந்த மாதிரி பெருமான் யாரோடையும் சேரமாட்டான், எந்த பொருளோடையும் சேரமாட்டான் அப்படிங்கிறார். அவன்தான் இறைவன். எனவே போக்கும் வரவும் புணர்வும் இயலா புண்ணியனே காக்கும் எம் காவலனே. என்ன அருமையான தொடர்! நமக்கு சைவர்களுக்கு இறைவன்தான் அரசன். அவன் கடவுள் மட்டுமல்ல, அவன் அரசன். ஏன்னா இந்த அரசு நம்மை காப்பாற்றாது. இந்த அரசு வேறு, இது ஆணவம் பிடித்த அரசு. இப்போ இருக்கக்கூடிய ஆட்சி சொல்ல, எல்லா ஆட்சிகளும் அப்படித்தானே இருக்கின்றன. இந்த ஆட்சியை நம்பியெல்லாம் நம்ம வாழ முடியாது. இறைவனை நம்பி இறைவனை சார்ந்து வாழ முடியும். அதுதான் காக்கியம் காவலனேங்கிறார். அவருடைய வாழ்க்கையில் அதுதான் நடக்குது. அவருடைய வாழ்க்கையில் பாண்டியமன் அவருக்கு எதிராகத்தான் செயற்படுகிறான். இப்போ அவன் காப்பாற்றவனே காப்பாற்றலை, ஆனால் இறைவன் காப்பாற்றுகிறான். எனவே காக்கியம் காவலனே காண்பு அரிய பேரொளியே. இதெல்லாம் எவ்வளவு நுட்பமான செய்தி. நம்முடைய கண்ணால் பெருமான் தோன்றினாலும் பார்க்க முடியாது, ஒரு அகக்கண்ணால் பார்த்தாலும் முழுமையாக பார்க்க முடியாது. எனவே காண்பரிய பேரொளியே ஆற்று இன்ப வெள்ளமேங்கிறார். ஆற்றின்ப வெள்ளம் என்பது என்ன கருத்துன்னு, இதெல்லாம் பழைய இயற்கை கருத்துகள். இதெல்லாம் நம்ம அனுபவித்து பார்த்தா தான் புரியும். பழைய காலத்தில் ஆற்றுல வெள்ளம் வந்தால் தான் பயிர் தொடங்கும். அது பயிர் தான் வாழ்க்கைக்குரிய ஆதாரம். அதனால் ஆற்றில் தண்ணீர் வெள்ளம் வந்ததுன்னா அந்த ஊர் மக்கள் அவ்வளவு மகிழ்ச்சி அடைவார்கள். அதுதான் உண்மையான இன்பம். அந்த மாதிரி இன்பத்தில் இப்போ நம்ம பார்க்க முடியும்னா ஆறே கிடையாது, அப்படியே இருந்தாலும் தண்ணி ஓடுறது கிடையாது. அதனால் அவர் இதெல்லாம் உணர்ந்து அனுபவிக்க வேண்டிய செய்திகள். ஆற்றின்ப வெள்ளமே அப்படிங்கிற அத்தாங்கிறார். அத்தானா தலைவனேன்னு அர்த்தம். உயிருக்கு தலைவன் இறைவன் தான். அத்தா மிக்காய் நின்ற தோற்றச் சுடர் ஒளியாய் என்கிறார். எல்லா ஒளிகளையும் மிஞ்சிய பேரொளியாக இருக்கக்கூடிய பெருமானே என்று சொல்லி சொல்லாத நுண்ணுணர்வாய், நம்முடைய வார்த்தை சொற்களை கொண்டு அவனுடைய நுண்ணுணர்வை நம்மால் விளக்கிவிட இயலாது. அத்தகைய நுண்ணுணர்வாக பெருமான் இருக்கிறான். அப்புறம் மாற்றமாம் வையகத்தின் வெவ்வேறே வந்து அறிவாம் தேற்றனேங்கிற. மாற்றமாம் வையகம், இது ஒரு அரிய கருத்து. இந்த உலகத்தை பார்த்தீங்கன்னா இன்றைக்கு இருப்பது போல நாளைக்கு உலகம் இருக்காது. நேற்று இருந்தது போல இன்றைக்கு இல்லை. இன்றைக்கு இருக்கிற மாதிரி நாளைக்கு இருக்காது, மாறிக்கொண்டே இருக்கும். இப்போ பல பேர் ஊரை விட்டு போயிடுவாங்க, 10 வருஷம் கழிச்சு வருவாங்க. வந்து பார்த்தா அவங்களுக்கே வியப்பாக இருக்கும். ஏன்னா இது நம்ம ஊர் இல்லைங்கிற அளவுக்கு மாறி இருக்கும். அதில் மாற்றம் என்பது தான் இந்த உலகத்தில் மாறாத ஒரு நிலை. மாற்றமாம் வையகத்தின் வெவ்வேறு, இப்படிப்பட்ட மாறி வருகின்ற உலகத்தில் வெவ்வேறு தோற்றங்களில் பெருமான் வெளிப்படுகிறார். அறிவாம் தேற்றனே. எதற்காக வருகிறான் என்றால் இந்த உயிர்களையெல்லாம் அறிவு நிலையிலே தேற்றுவதற்காக வருகிறான். அந்த அறிவு எப்படிப்பட்டது என்றால் தேற்ற தெளிவு, தெளிந்த ஞானம்ங்கிறார். அதாவது குழப்பம் இல்லாமல் சந்தேகம் இல்லாமல் உள்ள ஞானம். அப்புறம் என் சிந்தனையுள் ஊற்றான உண்ணார் அமுதே உடையானேங்கிறார். இது ரொம்ப நுட்பமான கருத்து. சிந்தனையுள் ஊற்றான உண்ணார் அமுதேங்கிறார். அப்போது செய்திகளை தெரிந்து கொள்வது அறிவு அல்ல. அந்த அறிவை நம்முடைய அறிவாக மாற்றணும். அதுக்கு சிந்திக்கணும். சிந்திக்க சிந்திக்க உள்ளுக்குள்ளார அனுபவத்தை பெறுவோம். அப்படி பெறுகின்ற நிலையில் தான்
பெருமான் நமக்கு அமுதமாக இனிப்பான் என்று சொல்லுகிறார். அதெல்லாம் அவர் அனுபவிச்சது, அதை சொல்கிறார். ஊற்றான உண்ணார் அமுதே உடையானே என்று தன்னை சொல்லிக் கொள்கிறார். என்னை உடைமையாக உடையவனே, அது எல்லோருக்கும் பொருந்தும். நாம் எல்லோரும் உயிர்கள், இந்த உயிர்கள் அத்தனையும் இறைவனுக்கு உடைமை. பொருள் உடைமை, உயிர் என்பது அடிமை. அடிமை என்ற வகையில் அவனுடைய உடைமை தான் நாம் எல்லாருமே. அதை இங்கே சொல்கிறார். எவ்வளவு ஞானம் பெற்றாலும் அந்த ஞானிகள் எல்லாம் இறைவனுக்கு அடிமையை தவிர இறைவனுக்கு நிகர் இல்லை என்பதை இங்கே வலியுறுத்துகிறார். அடுத்த பகுதி 83-4 தொடங்குகிறோம். வேற்று விகார விடக்கு உடம்பின் உட்கிடப்ப ஆற்றேன். இதுதான் அவருடைய நிலை. இறைவன் அவரை ஆட்கொள்ளுகிறார், ஈர்த்து ஆட்கொள்ளுகிறார். ஆட்கொண்ட பிறகு என்ன பண்ணுறான்னா திருவடி பேரு கொடுக்க மாட்டேங்கிறான். இது என்ன காரணங்கிறது புரிந்து கொள்ளணும். ஈர்த்து ஆட்கொள்ளுகின்றான் என்றால் அந்த ஆன்மாவிற்கு தகுதி வந்துவிட்டது, பக்குவம் வந்துவிட்டது என்று பொருள். பக்குவம் வந்தால் திருவடி பேர் கொடுக்கணும் இல்லை, ஆனால் கொடுக்க மாட்டேங்கிறான். அப்போ இதில் என்ன தெரிகிறது? பக்குவம் பெற்றாலும் நாம திருவடி பெற்று எடுத்துக்கொள்ள முடியாது. பக்குவம் பெற்றால் அவன் கொடுத்தா தான் பெற முடியும். அந்த கருத்தை சொல்கிறார். இப்போ அவன் ஏன் மாணிக்க வாசகர் கொடுக்கல அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால் நிறைய பதில் கிடைக்கும். இது என்ன விஷயம்னா, மாணிக்க வாசகர் என்று ஒருவர் இல்லை என்றால் நமக்கு பல செய்திகள் தெரிவதற்கு வாய்ப்பில்லாமல் போய்விடும். எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த உடம்பு தான் இறைவனை அடைவதற்குரிய அற்புதமான கருவி. இந்த உடம்பை பற்றி நிறைய செய்திகளை தெரிந்து கொள்ளணும். இந்த உடம்பில் இருக்கக்கூடிய உயிரானது என்ன செய்கிறது என்றால் இறைவனை நோக்கி செல்லுகிறது இல்லையா? அப்படி இறைவனை நோக்கி செல்லுகின்ற போது அவன் அதற்கு ஏற்ற முறையில் அருள்பாலித்து கொண்டே வருகிறான். அப்படி அருள்பாலித்து கொண்டு வருகின்ற பொழுது இந்த உயிர் மெல்ல மெல்லமாக அந்த பக்குவத்தை அடைஞ்சிடும். பக்குவத்தை அடைஞ்சாலும் அது திருவடிப்பேற்றுக்கு செல்லுவதற்கு அவனாக அனுமதி கொடுத்து அழைத்து கொண்டாலொழிய செல்ல முடியாது. இப்போ மாணிக்கவாசகர் இந்த நிலையை ஏன் கொடுத்தான் என்றால், இந்த உயிரானது பக்குவம் அடைந்து எப்படி பரத்துக்கு போகும், போகின்ற போது என்னென்ன நிலையெல்லாம் அடையும்னு அவர் தான் சொல்ல, மாணிக்கவாசகர் தான் சொல்ல. இவர் சொல்லுகின்ற அனுபவத்தை வைத்துத்தான் பின்னால் வள்ளல் பெருமான் இதை இன்னும் நுட்பமாக விளக்கி சொல்லுகிறார். அப்போ இதுலேருந்து என்ன தெரியும்? நம்ம சுருக்கமாக சொல்ல போனால், இந்த உயிர் இந்த உடம்புக்குள்ளார இப்போதெல்லாம் இப்போ என்ன நடந்துகிட்டு இருக்குது, நம்ம உடம்புல என்ன நடக்குதுன்னா, உயிர் இப்போ இங்கே இருக்கிறது, இது வேறு ஆக்னின்னு பேர். இப்போ எவ்வளோ நேரம் பாடம் கேட்க முடியும்? ஆளுக்கு ஆளு வேறுபடும். நம்ம பாடம் 1 மணி நேரம் 3 மணி நேரம் வச்சுருக்கலாம். ஆனாலும் அதை 3 மணி நேரம் கேட்பார்களா என்றால் சொல்ல முடியாது. இல்லை, நம்ம நடைமுறைகள் யாரையும் குறை சொல்லலை, நடைமுறையில் இதை பார்க்குறோம். அப்படியே சோறு வந்துடும். அப்படியே கேட்டுக்கிட்டே இருந்தாலும் என்ன சொல்லுகிறார் என்று விளங்காமலே போயிடும். சில நேரத்தில் தூக்கமே வந்துடும், ஆனந்தமாக தூக்கம் வந்துடும். அது என் வகுப்பில் நல்ல தூக்கம் வரும் பலருக்கும். எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. வீட்டில் வராத தூக்கம் என் பேச்சில் வருதுன்னா அது எவ்வளோ மகிழ்ச்சி. அது தூக்கம் மாத்திரம் செய்யாத வேலை என் பேச்சு செய்யும். அதில் ஒரு மகிழ்ச்சி தான் அது. இப்போ எதுக்கு சொல்ல வரேன்னா, எல்லாரும் அப்படியே அந்த கருத்தில் உள்வாங்கி விட முடியும் என்றெல்லாம் சொல்லிவிட முடியாது. அந்த நிலையில் இந்த உயிரானது என்ன ஆகும்னு சொன்னால், இந்த உடம்பில் இப்போ அன்றாட நிலையில் இங்கே இருந்து கொண்டு கீழே இறங்கும். சோறு வர 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 அதிகபட்சம் மூலாதாரம் வரையிலும் போகும். அங்கே ஓய்வெல்லாம் முடிஞ்ச பிறகு மறுபடியும் மேலே ஏறி வரும். மேலே ஏறி வந்து இங்கே வந்து உட்காந்துக்கும். நம்ம அன்றாடம் இதை தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ராத்திரி வந்ததுன்னா இந்த உயிர் தொப்புள்கள் வரும், போய் நின்றுடுது. விடியுகின்ற பொழுது மறுபடியும் மேலே ஏறி இங்கே வந்து நின்றுக்குது. இதுதான் அன்றாட வாழ்க்கை, வேறு ஒன்றுமே கிடையாது. அதுக்கு ஏற்ற மாதிரி உடம்பை நம்ம வச்சிட்ருக்குறோம். பக்குவம் வந்துச்சுன்னா என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, இந்த உயிர் இனிமேல் கீழே இறங்காது, நேராக இங்கே வந்து நின்றுடும். அதுக்கெல்லாம் ஒரு வழி இருக்கிறது. இங்கே நின்று ஆக்னியில் நின்ற உயிர் இப்போ எங்கே போகணும்? உச்சி தலைக்கு போகணும். உச்சி தலைக்கு போன உயிர் இங்கிருந்து 12 அங்குலம் மேலே போகணும். அதுதான் மீதானம்னு பேர். அங்கே தான் இறைவன் இருக்கிற உடம்பை பொறுத்த வரைக்கும் அதை அடையணும். அதை அடைஞ்சாச்சுன்னா அடுத்து திருவடியை அடைஞ்சிடலாம். இப்போ இப்படி அடைகின்ற பொழுது பல அனுபவங்களை உயிர் பெறும். அதெல்லாம் யார் சொல்ல முடியும்? அருளாளர்கள் சொல்ல முடியும். அப்போ பெருமான் என்ன பண்ணுறான்? இந்த ஞான செய்திகள் எல்லாம் உலகத்திற்கு தெரிய வேண்டும் என்பதற்காக மணிவாசக பெருமானை அந்த நிலைக்கு உயர்த்துகிறான். அந்த நிலைக்கு துரிய அதீத நிலை என்று பெயர். துரிய அதீத நிலையில் அனுபவமும் இருக்குமே தவிர சொற்கள் வெளியில் வராது.
அப்போ சொற்களும் வரணும், இந்த அனுபவம் மற்றவர்களுக்கு புரியணும்னா அந்த துரிய அதீத நிலை அனுபவத்தோடு பெருமான் என்ன பண்ண அவர் துரிய நிலைக்கு கீழே இறக்க விடுறான். துரிய நிலை என்பது இதுதான், இந்த உச்சித்தலை தான். இது துரியம், இதுக்கு மேலே போனால் துரிய அதீதம். துரிய அதீதத்தில் தான் உயிர் அனுபவம் கிடைக்கும். அந்த அனுபவத்தை மற்றவர்களாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக கொஞ்ச காலம் இந்த நிலத்தில் பூமியில் இருக்க சொல்கிறான். இங்கேயே இரு, தில்லைக்கு வா என்று சொல்வதனுடைய கருத்து அதுதான். இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, பெருமான ஒவ்வொரு தலமாக போய் அப்படியே அவனை வழிபாடு பண்ணி பண்ணி பாடிக்கிட்டே தில்லைக்கு போகிறாரு. தில்லையிலுமே கொஞ்ச நாள் இருக்கிறார், இருந்து முழுமையாக பாடிடுறாரு. எல்லாவற்றையும் பாடி முடித்த பிறகு பெருமான ஒரு வேலை பண்ணுறார். எல்லாருக்கும் தெரிந்த செய்தி தான். சிதம்பரத்தில் அந்த வடக்கு வீதி பக்கத்தில் அவர் இருந்த குடில் இருக்கிறது. அந்த குடிலில் போய் இவனே ஒரு அடியவனாக மாறி அவர்கிட்ட போய் நின்று, நீங்கள் பாடினதெல்லாம் இப்போ தொகுத்து ஒரு முறை பாடுங்க, நான் எழுதிக்கிறேன்னு எல்லாவற்றையும் எழுதிக்கிறேன். இந்த மாதிரி ஒரு அற்புதம் வேறு எங்கேயுமே கிடையாது. அப்போ திருவாசகம் என்பது உயிரின் அனுபவம், உயிரின் ஞான அனுபவம். அந்த ஞான அனுபவத்தை நமக்கெல்லாம் தெரிவிப்பதற்காக தான் மணிவாசகரை உடனடியாக திருவடி பேற்றுக்கு அழைத்து செல்லாமல் இந்த உலகத்திலேயே கொஞ்ச காலம் இருக்க செய்தது. ஆனாலும் இவராலே இருக்க முடியல. அதை சொல்கிறாரு, வேற்று விகார விளக்கு உடம்புங்கிறார். வேற்றுங்கிறார் அப்படின்னா உடம்பு நாமல்ல. உடம்பு என்பது உயிராகிய நமக்கு வேறு, உடம்பு நாமல்ல. ஆனால் நடைமுறையில் உடம்பைத்தான் நாமன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். இது ஒரு வகையான அறியாமை, அவ்வளோதான். அப்புறம் சொல்கிறாரு விகார அப்படிங்கிற. இந்த உடம்பு நிலையாக இருக்காது, மாறிக்கிட்டே இருக்கும். இப்போ சில பேர் நம்மளை கேட்பாங்களே, என்ன சார் ரொம்ப இழைச்சி போயிட்டீங்கம்பாங்க. அப்போ மாறுதல்னு அர்த்தம், மாறும், மறந்துக்கிட்டே இருக்கும். ஒரு நாள் இருக்கிற மாதிரி இன்னொரு நாள் உடம்பு இருக்காது. அது உலகத்துக்கு அதுதான் இயல்பு, உடம்புக்கு அதுதான் இயல்பு. அவை விகாரம் மாறிக்கொண்டே இருக்குது அப்படிங்கிறார். அடுத்தது விடக்குங்கிறார். விடக்குன்னா ஊன், மாமிசம், சதை பிண்டம். இந்த உடம்பு என்பது சதை பிண்டம். இந்த உடம்புக்குள்ளார என்ன பெரு உட்கிடப்ப ஆற்றேன். இந்த உடம்புக்குள்ளார இனிமேல் என்னால் இருக்க முடியாதுப்பா. ஏன் இருக்க முடியாதுன்னா, ஞானம் பெறுகின்ற வரையிலும் உடம்புல இருக்கலாம், ஞானம் பெற்றாச்சுன்னா உடம்புக்குள்ளே இருக்க முடியாது. அதுதான் சொல்கிறாரு, என்னால் இருக்க முடியலப்பா. ஏனெனில் இது வேற்று உடம்பு, விகார உடம்பு, விடக்கு உடம்பு. விடக்கு உடம்பின் உட்கிடப்ப ஆற்றேன் எம் ஐயா அரணே. இந்த வார்த்தையில் என்ன, எம் ஐயானா தலைவனே, என் உயிர் தலைவனேன்னு அர்த்தம். அரணே என்றால் என்னுடைய ஆணவ தொடர்பை அறுப்பவனேன்னு அர்த்தம். என் உயிருக்கு தலைவராக இருக்கிறாய், என்னுடைய ஆணவ தொடர்பையும் அறுத்து விட்டாய். அப்போ என்னை சேர்த்துக்க வேண்டியதானே? சேர்த்துக்கொள்ளாமல் இந்த உடம்புல இருக்க வச்சிட்டியே, என்னால் இருக்க முடியலையேங்கிறார். எனவே ஆற்றேன் எம் ஐயா அரணே ஓ என்றென்று போற்றி புகழ்ந்திருந்து. எனவே அவனை போற்றணும், புகழணும். இதில் ஒரு நுட்பத்தை தெரிவிக்கலாம். அவனை ஏன் சார் போற்றணும்? இறைவன் என்ன புகழ் விரும்பியா? இன்றைய அரசியல்வாதிகள் போல அப்படின்னு நம்ம ஒரு கேள்வி கேட்டோம்னா பதில் கிடைக்கும். இறைவன் புகழ் விரும்பி அல்ல. அப்போ அவனையே புகழணும், அவனையே போற்றணும் அப்படின்னா அவரை போற்றுவதன் வாயிலாக, புகழ்வதன் வாயிலாகத்தான் இந்த உயிர் அவனை சாரும். அதில் எவ்வளவோ நுட்பம் இருக்கிறது. போற்றுதல் புகழுதல் என்பது மொழியை கொண்டு, மொழி இல்லாமல் போற்ற முடியாது, புகழ முடியாது. அதுவும் இன்னும் குறிப்பாக தமிழ் இல்லாமல் இறைவனை போற்றவும் முடியாது, புகழவும் முடியாது. ஏனெனில் மற்ற மொழிகளில் இறைவனை உண்மையாக போற்று சொற்கள் கிடையாது. நம்ம தமிழில் தான் இந்த சொற்கள் உண்டு. அதனால தான் தமிழை அப்படி போற்றுகிறோம். நான் அறிந்த வரையிலும் தமிழ் என்பது இயற்கை மொழி, இறைவனை உருவாக்கியது. எப்படி உடம்பை படைக்கிறானோ அதுபோல் தமிழை படைக்கிறான். ஆனால் தமிழ் தவிர்ந்த மற்ற எல்லா மொழிகளும் தமிழின் திரிபு மொழிகள். இதுதான் நான் அறிந்த உண்மை. எனவே எந்த மொழியை கொண்டும் இறைவனை அடைய முடியாது, தெள்ள தெளிவாக சொல்லலாம். இதாவது வள்ளல் பெருமான் எழுதுகிறார், மற்ற மொழிகளெல்லாம் என்னுடைய தாய்மொழியாக அடைகின்ற நிலை இல்லாமல் தமிழை தாய்மொழியாக கொள்கின்றவர்கள் இந்த தமிழகத்தில் படைத்தாயே உனக்கு நன்றிங்கிறார். இப்போ தமிழ் அவ்வளவு, ஏன்னா இலேசாக எளிதாக இறைவனை அடைவதற்கு இந்த தமிழ்தான் உதவும் என்பது வள்ளல் பெருமானுடைய கருத்து. மாணிக்க வாசகரிடமிருந்து பெற்ற கருத்து அது அவர் சொல்லுகிறார்.
அதனால தான் இங்கே சொல்கிறார், போற்றி புகழ்தல் என்பது அவன் புகழ் விரும்பி என்பதற்காக அல்ல. இந்த சொல்லு நமக்கோ இறைவனுக்கு இடையில சொல்லி இருக்கிறது. அந்த சொல்லை பயன்படுத்துகின்ற பொழுதுதான் இறைவனை நம்மால் சார முடியும், வேறு வகையில் சார முடியாது. அதுக்காக தான் போற்றி புகழ்ந்திருந்து பொய்கட்டு மெய்யானார் மீட்டிங்கு வந்து வினைப்பிறவி சாராமே கள்ள புலக்குரமை கட்டழிக்க வல்லானே. இது தன்னுடைய அனுபவத்தை பொது நிலையில் வைத்து பேசுகிறார். ஒவ்வொரு உயிரும் எப்படி திருவடிப்பேர் அடையும் என்பதை இங்கே சொல்கிறார். இப்படி போற்றி புகழ்ந்து இருந்தால் என்ன ஆகும்? பொய்கட்டு மெய்யாகலாங்கிறார். அப்போ பொய் என்பதற்கு என்ன பொருளா? நிலையற்றது என்று பொருள். மெய் என்பதற்கு என்ன பொருளா? நிலையானது என்று பொருள். இப்போ நம்ம என்ன இருக்கிறோம்? நிலையற்ற தன்மையில் இருக்கிறோம். உலகம் நிலையற்றது, இந்த உடம்பு நிலையற்றது, நாம் இந்த உலகத்தில் செய்கின்ற அத்தனை செயல்களும் நிலையற்றவை. ஆனாலும் பக்கம் பெரு செய்து தான் ஆகணும். நம்ம திங்கிற சோறு நிலையற்றது, நல்லாவே தெரியும். இன்னைக்கு சாப்பிட்டா நாளைக்கு மலவாக மாறிடுது. எல்லாம் நிலையற்றது, ஆனாலும் அதை செய்து தான் ஆகணும். அப்போ அந்த மாதிரி நிலையற்ற தன்மையிலிருந்து நம்மால் விடுபட முடியுங்கிறார். இறைவனை போற்றி புகழ 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 என்ன ஆகும்? பொய்கட்டு மெய்யாகலாம். அப்படி மெய்யானார் பலர் என்று பேசுகிறார். அவர்களெல்லாம் மீட்டு இங்கு வந்து, மீட்டு இங்கு வந்தல்ல, மீட்டு இங்கு வந்து மறுபடியும் இந்த உலகத்துக்கு வரமாட்டாங்கன்னு அர்த்தம். மறுபடியும் இங்கு வந்து பிறவி எடுக்க மாட்டார்கள். வினைப்பிறவி சாராமே ஒரு கருத்தை கொடுக்கிறார். பிறவி எதனால் வருகிறது என்றால் வினையின் காரணமாக வருகிறது. நாம் ஒரு பிறவியில் அதற்கு முற்பட்ட பிறவிகளில் எவ்வளவு வினைகளை செய்திருக்கிறோமோ அந்த வினையினுடைய பயன்களில் எந்த அளவிற்கு அனுபவித்திருக்கிறோமோ அவையெல்லாம் போக மீதம் இருக்கக்கூடிய வினைகள் இருக்க அந்த வினைக்கு ஏற்பதான் அடுத்த பிறவி நமக்கு கிடைக்கும். அப்போ வினையினால் பிறவி, பிறவியால் வினை என்பது தொன்னைக்கு நெய், நெய்க்கு தொன்னைங்கிற மாதிரி வரும். அதைத்தான் இங்கே சொல்கிறாரு. வினைப்பிறவி சாராமே கள்ள புலக்குரம்பை கட்டழிக்க வல்லானேங்கிற. கள்ள புலக்குரம்பைங்கிறார். குரம்பைனா உடல், புலம் என்றால் 5 பொறிகள், பொறிகளின் வாயிலாக நம்ம பெறுகின்ற அறிவு, அது கள்ளத்தன்மை உடையதுங்கிறார். என்ன கள்ளத்தன்மை உடையதுன்னா நடைமுறை வாழ்க்கையில் நம்ம பார்க்கலாம். இப்போது இந்த செல்லு இருக்குது, இந்த செல்லில் ஆபாசம் வருமா வராதா? இப்போ ஆபாசத்தை எப்படி பார்க்குறது? யாரும் இல்லாத இடத்துல, எல்லாரும் இருக்கிற இடத்துல பார்க்கலாமா? பார்த்தா நமக்கு பழி வரும். அதனால பார்க்குறாங்களா? பலரும் பார்க்கிறார், ரகசியமாக பார்க்குறாங்க. இப்போ எதனால் பார்க்குறாங்க? கண்ணால் பார்க்குறாங்க. கண் ஒரு நல்ல கருவி தானே. இது ஏன் இப்போ இந்த வேலையை பண்ணுது? இதுதான் கள்ளப்புலக்குரம்பை. 5 பொறிகளும் நமக்கு நன்மை செய்வதற்காகவே வந்தவை. ஆனால் இவற்றை பயன்படுத்துகின்ற உயிர் இருக்கிறதே, அது இன்னும் ஆணவச் சார்பில் இருக்குது. ஆணவச் சார்பில் இருக்கிறதுனால இந்த பொறிகளை தவறாகத்தான் பயன்படுத்தும். அதனால தான் கள்ளப்புலக்குரம்பைங்கிறார். இந்த கள்ளப்புலக்குரம்பை, அதாவது தவறான வழியில் இட்டு செல்கின்ற 5 புலன்களை உடைய இந்த உடம்பு இருக்கிறதே, இந்த உடம்பு நமக்கு ஒரு கட்டு, நமக்கு ஒரு தலை, நமக்கு ஒரு பாசம், அதை அழிக்க வல்லானேங்கிற. அது அவனால தான் முடியும். அந்த தொடர்பினை அறுப்பதற்கு அவனால்தான் முடியும் என்ற அரிய கருத்தை இந்த இடத்துல சொல்கிறார். இந்த இடத்துல நாம் இன்னொரு செய்தி நம்ம உள்வாங்கணும். என்ன உள்வாங்கணும்னு கேட்டால், நம்முடைய முன்னோர்கள் எவ்வளவு பெரிய அறிவார்ந்த பெருமக்கள் என்பதை நினைத்து நினைத்து மகிழலாம். என்ன காரணம் கேட்டீங்கன்னா, கோயில் ஒன்று எடுப்பித்தார்கள். இந்த கோயிலில் மையப்பகுதி எது என்றால் கருவறை தான். இந்த கருவறையில் உள்ள என்ன இருக்குதுன்னா ஒரு கல் தான் இருக்குது. சிவலிங்கன்னு ஒரு கல் இருக்குது. அந்த கல்லுக்காக தான் அவ்வளோ பெரிய கோயில், பிரகாரம், கோபுரம், மண்டபம் எல்லாமே. அப்போ அந்த கல் எவ்வளவோ சிறப்பு வாய்ந்தது. அந்த கல்லுக்கு என்ன சிறப்பு இருக்கிறது என்றால், அந்த கல்லின் வாயிலாகத்தான் திருவருள் வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. நமக்கெல்லாம் இந்த தெளிவு இல்லாத காரணத்தினால என்ன சார் நீங்கள் கல்லை போய் வணங்கிட்டு இருக்கிறான்னு நம்ம கேலி பேசுகின்ற பொழுது எடுத்து சொல்லுவதற்கு ஆள் இல்லை. கல்லை செய்வர்கள் வழிபாடு செய்யவில்லை. கல்லின் வாயிலாக வெளிப்படுகின்ற திருவருளைத்தான் வழிபாடு பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இதெல்லாம் எப்படி சார் தெரியுது அப்படின்னா, தலைப்பயணம் போகின்ற போது இதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். தலைப்பயணம் போகின்ற போது சில பேர் உள்ளே போய் வணங்குவாங்க, வணங்கிட்டு வெளியில் வந்துடுவாங்க. ஏன்னா அவன் வெளியில் அனுப்பிச்சிக்கிட்டே இருப்பான் கூட்டம் வர்றதுனால. வெளியில் வந்தாலும் இவர்களுக்கு என்ன எண்ணம் வரும்? மறுபடியும் உள்ளே போய் பார்க்கணும் எண்ணம் வரும். இது பலருக்கு இது உண்டு. அப்போ என்ன காரணம்? அது வெறும் கல்லல்ல. வெறும் கல்லாக இருந்தால் ஒரு முறை பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம். அது வெறும் கல் கிடையாது.
கல்வியின் வாயிலாக திருவருள் வெளிப்பட்டு கொண்டிருக்கிறார். அதுதான் நம்ம வழிபாடு பண்ணுறோம். அந்த வழிபாடு எத்தனை முறை வழிபாடு பண்ணாலும் நிறைவு வராது. அல்லது திரும்ப திரும்ப போய் தரிசனம் பண்ணுறோம். அதை தான் இங்கே சொல்கிறாரு. அப்போ என்ன தெரிகிறதுன்னா, இந்த ஆணவ கட்டு என்று ஒன்று இருக்கிறது, அதை அழிக்க வேண்டும் என்றால் அது நம்மால் முடியாது, அது இறைவனால் தான் முடியும். ஏனெனில் இந்த கட்டு என்பது அறியாமை. அறியாமையை நீக்கிக் கொள்ள வேண்டும் என்றால் அது அறிவினால்தான், ஞானத்தினால்தான் முடியும். நம்முடைய ஞானம் சார்பு ஞானம், மறந்துடக்கூடாது. இறைவனுடைய ஞானம் இயற்கை ஞானம். அப்போ இயற்கை ஞானமுடைய அந்த ஞானியாகிய இறைவனால் தான் இந்த கட்டை அறுக்க முடியுமே தவிர வேறு யாராலும் முடியாது. அதெல்லாம் சொல்லுகிறார். கள்ள புலக்குரமை கட்டு அழிக்க வல்லானே என்று அற்புதமாக விளக்குகிறார். இந்த கருத்தை தான் நம்முடைய முன்னோர்கள் உணர்ந்து என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, கருவறையில் சிவலிங்கத்தை வச்சுட்டு அதுக்கு நேர் எதிர பெரிய கோபுரத்தை கட்டி வச்சிருக்கிறாங்க. அப்போ கருத்து என்னன்னு கேட்டால், யார் பெரியவர் என்று கேட்டால் சிவபெருமான் ஒருவனே பெரியவர். அதை உணர்த்துவதற்கு தான் பெரிய கோபுரம். அதனால் ஒரு பழமொழி கூட இருக்குது. என்ன இருக்குது? கோபுர தரிசனம் கோடி புண்ணியம். இந்த பழமொழியெல்லாம் இப்படி தான் வந்தது. அது கோயிலுக்கு வர முடியாதவர்களெல்லாம் அந்த காலத்தில், இந்த காலத்தில் இல்லை. ஏன்னா இந்த காலத்தில் கோபுரத்தை எங்கிருந்தும் பார்க்க முடியல. கட்டடம் அதை விட பெருசாக இருக்குது. அவ்வளவு ஆணவம் மக்கள்கிட்ட இருக்குது. இதெல்லாம் வந்து நினைக்க நினைக்க கஷ்டமாக இருக்குது. நான் சொல்லி என்னன்னு வருத்தப்படக்கூடாது. இட நெருக்கடினா அறிவு நெருக்கடி. அறிவு ஒழுங்காக இருந்தால் இதெல்லாம் நடக்காது. அதாவது ஒரு சிற்றூரில் ஒரு இஸ்லாமியர் வெளிநாடு போய் நிறைய சம்பாதிச்சுட்டு வந்துட்டார். சம்பாதிச்சுட்டு வந்துட்டு என்ன பண்ணார், அவ்வளோ காசு இருக்கிறதால ஒரு பெரிய மாடி வீடு கட்டணும்னு நினைக்கிறார். ஆனால் அவர் இருக்கக்கூடிய கிராமத்தில் அவர் வழிபாடு செய்கின்ற மசூதி மாடி இல்லை. உடனே என்ன பண்ணுறாரு தெரியுங்களா? இவர் எத்தனை மாடி கட்டணும்னு நினச்சாரோ அந்த அளவுக்கு அந்த பழைய மசூதியை இடிச்சிட்டு அதை விட மசூதியை உயரமாக கட்டி அதற்கு பிறகு தன்னுடைய மாடி விட்டு அதற்கு கீழாக கட்டுகிறார். இதுதான் உண்மையான பக்தி. இன்றைக்கி ஊரில் உள்ள கோபுரமே எங்கிருந்து பார்த்தாலும் தெரியாத அளவுக்கு அவன் அப்பாற்பட்ட கட்டிட்டு இருக்கிறான்னா அவன் இந்த ஜென்மத்தில் உருப்பட மாட்டான், எந்த ஜென்மத்திலும் உருப்பட மாட்டான். என்ன அறிவு இந்த அறிவு? அவனுடைய அருள் இல்லாமல் நீ என்ன பண்ண முடியும்? உன்னுடைய அறிவு வச்சு நீ என்ன பண்ண முடியும்? இதெல்லாம் நம்முடைய முன்னோர்கள் உணர்ந்து தான் என்ன பண்ணினார்கள் என்றால், கோபுரத்தை தாண்டி உள்ளே நுழைகின்ற பொழுது முதல்ல ஒரு பலிபீடம், அதுக்கு பக்கத்திலேயே ஒரு கொடிமரம், அதுக்கு பக்கத்தில் ஒரு இடவம், இறைவனை நோக்கி சிவலிங்கத்தை நோக்கி. இதுதான் வழிபாட்டு கருத்தை நமக்கு உணர்த்துகின்ற இடம். அது இதெல்லாம் காலப்போக்கில் மாறி போச்சு. இன்றைக்கும் குருக்கள் என்ன பண்ணுறாருன்னா, பலிபீடத்தில் பலி கொடுக்குறாரு. அங்கே ஒரு சோத்து உருண்டை வச்சு அங்கே ஒரு மணி ஆட்டுறாரு. எதுக்கு ஆட்டுறாருன்னா அவருக்கும் தெரியாது, நமக்கும் தெரியாது. பலிபீடத்தில் சோறெல்லாம் வச்சு ஆட்டக்கூடாது. பலிபீடத்தில் போய் நின்றுக்கிட்டு என்னுடைய ஆணவ தொடர்பை இங்கே பலி கொடுக்கிறேன் என்று நம்ம உறுதி கொள்ளணும். அதற்காக உள்ள இடம் இது. அப்படியே அந்த உறுதி கொண்டு அதில் செய்ய ஆரம்பித்தோன்னா அடுத்தாற்போல் கொடிமரம், வளையம் 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 36 தத்துவங்கள். அது மாயை, மாயேயம். இந்த ஆணவ தொடர்பை நம்ம பலி கொடுத்துட்டோன்னா உயிர் மாயேயத்தை கடக்கும், 36 தத்துவங்களை கடந்து போகும். அந்த கருத்தை சொல்லுவதுதான் கொடிமரம். இன்றைக்கி திருவிழாக்களில் கொடி கட்டுறாங்க. எதுக்கு கட்டுறாங்கன்னா யாருக்கும் தெரியாது. ஆனால் விழா நடக்க ஒழுங்க. அதுக்கு பிறகு என்ன நினச்சிங்கன்னா, ஆணவ தொடர்பை அறுத்துட்டு மாயேயத்தையும் கடந்தாச்சுன்னா உயிர் எதை பற்றும்? உயிர் இப்போ எதில் இருக்குது? மாயேயத்தை உடம்பை பற்றி கொண்டிருக்கிறது. உடம்பு உள்ளேருந்து ஆணவத்தையும் பற்றி கொண்டிருக்கிறது. இந்த ரெண்டையும் நீக்கியாச்சுன்னா உயிருக்கு போக்கிடங்களை இறைவன் ஒருத்தந்தான். எனவே இடபம் என்பதுதான் உயிரின் குறியீடு. அந்த இடபத்தை இறைவனை நோக்கி, சிவலிங்கத்தை நோக்கி வைத்திருப்பார்கள். அப்போ அந்த உயிர் தான் இறைவனை நோக்கம். இது அப்படியே வேறு விதமாக சொல்லலாம். இறைவனை பற்ற 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 மாயேயத்தை கடக்கலாம். மாயேயத்தை கடக்க கடக்க ஆணவ தொடர்பை அறுத்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லலாம். நீ இப்படி சொன்னாலும் சரி, அப்படி கருத்து ஒன்று தான், கருத்தில் மாற்றம் கிடையாது. இந்த உண்மையெல்லாம் நம்முடைய பெரியோர்கள் உணர்ந்து சொன்னார்கள். நமக்கு இப்போ வழிபாடெல்லாம் வெறும் சடங்கு சம்பிரதாயமாக போயிடுச்சு. தேங்காய் உடைக்கிறது ஒரு வழிபாடு. அந்த தேங்காய் ஒழுங்காக உடையலைன்னா மனசு உடைஞ்சி போயிடுது. இதெல்லாம் என்ன பைத்தியகாரத்தனே தெரியல. இந்த மாதிரி சடங்கு சம்பிரதாயங்கள்லாம் நம்மை மூடத்தனத்திற்கு கொண்டு செல்கின்றனவே தவிர உண்மையான சைவ நெறியிலேயே நம்மை கொண்டு செல்லவில்லை என்பதெல்லாம் இப்படி படிக்கின்ற போது தான் தெரிகிறது. இதான் ரொம்ப தெளிவாக தெரிகிறார். இந்த உடம்புல என்னால் பக்குவம் பெற்ற ஆன்மாக்கள்
மானிட சரீரத்தில் இருக்க இயலாது. அந்த அனுபவத்தை சொல்றாரு. உட்கிடப்ப ஆற்றேங்கிறார். அது மட்டுமல்ல, இறைவனை போற்றி போற்றி புகழ 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 அவனுடைய இயல்பு ஞானமெல்லாம் நமக்கு வந்துவிடும் என்று சொல்லுகிறார். அப்படி வருவதன் வாயிலாகத்தான் நம்முடைய ஆணவ தொடர்பை பெருமான் அறுக்கிறான் என்று சொல்கிறார். இந்த உண்மையைத்தான் நம்முடைய முன்னோர்கள் உணர்ந்து கோயிலை அமைத்திருக்கிறார்கள். அப்புறம் சொல்லுகிறார், நள்ளிருளில் நட்டம் பயின்றாடும் நாதனே என்று விளக்குகிறார். என்ன அற்புதமான கருத்து! நள்ளிருள், செறிந்த இருள் என்று பொருள். செறிந்த இருள் எப்போ இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். 2 இடங்கள்ல நமக்கு தினந்தோறும் இந்த நள்ளிருள் வரும். எத்தனை மணிக்கு? நம்முடைய நம்ம எப்படி நினச்சிக்கிறோம் 12 மணி, அப்படி அல்ல கணக்கு. நம்முடைய கணக்கின்படி 10லிருந்து 2 மணி வரைக்கும். அதுதான் நள்ளிருள். நம்முடைய முன்னோர்கள் அப்படி தான், அது யாமம்னு பேர். இந்த யாமத்தில் தூங்கணும். யாமத்தில் எவன் ஒழுங்காக தூங்கலையோ அவனுக்கு நோய் வரும். சேமம் ஆயினும் யாமத்து உறங்கு என்று அவ்வை சொல்லுகிறார். இப்போ என்ன அர்த்தம்னா, நீ இரவு காவல் பணியில் இருந்தாலும் 10லேருந்து 2 தூங்குங்கிறார். வேலை போய்டுன்னு இப்போ நம்ம சொல்லுவோம். ஆனால் அவர் கருத்து என்ன, உயிர் போய்டுமேங்கிறார். அவர் உடம்பு நல்லா வச்சுக்கணும். அப்போ நள்ளிரவு என்பது அதுதான், 10லிருந்து 12. இது நம்ம நாள் கணக்கு. இறைவனுடைய கணக்கு என்ன தெரியுமா? நள்ளிரவு என்பது மகா சங்கார காலம்தான் நள்ளிரவு. மகா சங்கார காலம்னா முற்றழிப்பு காலம். எல்லா உயிரினங்களும் அழிந்து போகின்ற காலம் அது. அப்போ பெருமான் ஒருத்தன் தான் இருப்பான். இப்போ அழிந்து போகின்ற போது என்ன ஆகும் அப்படின்னு ஒரு கேள்வி வரும். எந்தெந்த ஆன்மா எந்தெந்த வினைகளை அனுபவிக்க வேண்டிய நிலையில் இருக்கிற அந்த நிலையோடு தான் மாயையில் போய் ஒடுங்கும். அப்போ அந்த உயிர்களெல்லாம் உய்தி பெறணும்னா மறுபடியும் இந்த உலகத்தை படைச்சாகணும். அந்த உலகத்தை படைச்சாகணும்னா கூத்தின் மூலமாக, நடனத்தின் மூலமாகத்தான் படைக்க முடியும். நள்ளிருள் பயின்றாடும் நட்டம் என்பது அந்த கருத்தில். மீண்டும் புனர் உற்பவம்னு பேர். சாத்திரத்தில் இந்த கருத்தை சொல்லுவாங்க, புனர் உற்பவம், அதாவது மீள் பிறப்பு, மீள் படைப்பு என்று சொல்லுவார்கள். அதுக்காக தான் பெருமான் நடனம் ஆடுகிறான். நடனம் என்பது கூத்து, கூத்து என்பது அசைவு, அசைவு என்பது இயக்கம், இயக்கம் என்பதுதான் ஐந்தொழில் என்பதையெல்லாம் புரிந்து கொள்ளணும். நள்ளிருளில் நட்டம் பயின்றாடும் நாதனே தில்லையுள் கூத்தனி. இவ்வளவு உண்மைகளையும் நமக்கு உணர்த்துவதற்காக பெருமான் தில்லையில் ஆடுகிறார். அதில் என்ன சிறப்புன்னு கேட்டிங்கன்னா, தில்லையில் இதெல்லாம் ஆழ்ந்து சிந்திக்கணும். தில்லை என்பது ஒரு வகையான மரம். அதனால் அந்த ஊருக்கு தில்லைன்னு பேர் வந்தது. அந்த தில்லையில் பெருமான் ஆடுகிறான். ஏன் ஆடுகிறான்? அந்த இடத்துல ஒரு கேள்வி வரும். உலகத்தினுடைய மையம் தில்லை. பூமி உருண்டை இருக்குல்ல, அவருடைய மையம் தில்லை. அதனால தான் மையத்தில் நின்று ஆடுகிறான். அப்படி ஆட ஆட உலகத்தினுடைய இயக்கம் ஒழுங்குபடும். இதெல்லாம் நமக்கு மிகச்சிறந்த கருத்துகள். இதெல்லாம் நாம் புரிந்து கொள்ளலை. வெள்ளைக்காரனுக்கு அந்த வேட்கை அவனுக்கு சைவம் தெரியாது, சித்தாந்தம் தெரியாது, ஆராய்ச்சி தெரியும். அதனால் என்ன பண்ணான்னு கேட்டிங்கன்னா, தில்லையில் என்ன சிறப்பு என்பதை கண்டுபிடிச்சான்.